Hello guys, welcome back to the channel. நான் தான் உங்க சூர்யா சிங்கப்பூர்ல இருந்து. நம்ம ட்ரோன் வாங்குன நேரமோ என்னன்னு தெரியல, சிங்கப்பூர்ல வந்து லாக்டவுன் வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அதனால வந்துட்டு எங்க ஒரு பப்ளிக் பிளேஸ்லயும் போயிட்டு ஃப்ரீயா வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ண முடியல. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோட வீட்டு வாசல்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். வெளியில எல்லாம் ரொம்ப போக முடியல. ஸோ இன்னைக்கு வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி என்னோட வீட்டுக்கு கீழே வந்து ஒரு கார் பார்க் இருக்குது. ஸோ அந்த கார் பார்க்கில் வந்துட்டு நான் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். Can't stop, won't stop. I can't stop, won't stop. Can't stop, won't stop. Can't stop. ஸோ இன்றைக்கி ட்ரோன் ஃப்ளை பண்ணுறது எப்படி, அந்த ட்ரோனில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஈஸியாக நம்ம ட்ரோன்லேருந்து வர அவுட்புட்ஸை வச்சு எடிட் பண்ணி நம்மளோட வீடியோஸில் ஆட் பண்ணுறது, ஸோ யூடியூப் வீடியோஸ்க்கு சோஷியல் மீடியாஸ்க்கெலாம் எப்படி அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுன்றதை இன்றைக்கி நம்ம வந்துட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரோன் காட்டுறேன். நம்மளோட DJI ட்ரோன் மினி 2. இந்த ட்ரோனுக்கு மெயினாக வாங்க வேண்டிய அசசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 அசசரிஸ் இருக்குது. அதை தான் பற்றி உங்களுக்கு காட்டுறேன். ட்ரோனுக்கான ND ஃபில்டர் தான் இது, ஓகேவா? ஸோ இந்த ND ஃபில்டர் வந்து மாட்டியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இப்போ கிராஷ் ஆச்சுன்னா கூட ND ஃபில்டர் தான் உடையுமே தவிர கேமரா வந்துட்டு உடையாது. ஸோ அதனால் வந்து இது வந்து டுவல் பர்பஸ் தான். ஸோ ND ஃபில்டர் ஆஸ் வெல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ் ஹுட்டுன்றது எப்படின்னா, நம்ம கேமரா DSLRக்கெலாம் எப்படின்னு வந்துட்டு சன் ஷேட் வராமல் பார்க்குறதுக்கு லென்ஸ் ஹுட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு லென்ஸ் ஹுட்டு தான். ஆனாலும் இப்போது கிராஷ் ஆகும்போது கிம்பல் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லென்ஸ் ஹுட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் இப்போ இந்த கார்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ தட் என்ன ஆகும்னா, இன்கேஸ் போய் கிராஷ் ஆனாலோ, இப்போ இந்த மாதிரி இடித்த உடனே இது ஃபோல்ட் ஆகிடுச்சு, இப்போ இடிச்சிச்சுன்னா கூட இந்த கிம்பல் வந்துட்டு உடையாது. ஸோ இந்த ட்ரோனில் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற விஷயம் வந்துட்டு இந்த கேமரா அண்ட் கிம்பல் தான். ஸோ இந்த கிம்பலுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் மட்டுமே வந்துட்டு half and more than half the price of the drone. பேட்டரி போட்டு ட்ரோனை வந்துட்டு கீழே ஆன் பண்ணி வச்சாச்சு. ஸோ கேமரா வந்துட்டு நம்ம ரிமோட்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியதான். ஆன் பண்ண உடனே மொபைல் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆப்பை ஓப்பன் பண்ண சொல்லும். ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன், அக்ரி. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்மளோட GPS மேப்பை வந்து செலக்ட் பண்ணுது. நான் இப்போ இருக்கிற இடத்துல இந்த கிரே கலரில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரோன்ஸ் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் தான் பண்ணலாம். ஸோ அந்த கிரே இல்லாத ஏரியாவில் தான் நான் இருக்கேன். அதனால் வந்துட்டு ட்ரோன் பார்க்கறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ எல்லாமே ஃபர்ம்வேர், எல்லாமே பேட்ரி எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ கோ டு ஃப்ளை, perform a safety check before you fly. ஓகே, அதுவே சொல்லும் இந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சேட்டலைட்டுங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட். ஸோ அதே மாதிரி இவங்க மேலே அவ்வளோதான். இப்போது ட்ரோனை கீழே வச்சுருக்கேன். இப்போ டேக் ஆஃப் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக ட்ரோன் வந்துட்டு பறந்து, நம்ம மேனுவலாக பறக்க விட்டால் தான் பறக்கணும்னு இல்லை. ஸோ டேக் ஆஃப் கொடுத்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்துட்டு அது பாட்டு நிற்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன் பண்ணால் மட்டுமே தான் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ட்ரோனை வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா, ஒரு 4-5 குவிக் ஷாட்ஸ் வந்துட்டு எடுப்போம். அந்த 4-5 குவிக் ஷாட்ஸை மட்டும் வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக எடிட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஷாட்டை வந்து ட்ரோனிங் நம்மளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஆரம்பிச்சிடும். பறந்துட்டு ரிட்டர்ன் ஆகிடும். செகண்ட் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ராக்கெட், அது நேராக வந்துட்டு ராக்கெட் மாதிரி மேலே போக ஆரம்பிச்சிடும். அந்த டிஸ்டன்ஸ் ரீச் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் ஆகிடும். தேர்டு ஷாட் வந்து சர்க்கிளில் வந்துட்டு நம்மளை செலக்ட் பண்ண உடனே என்ன பண்ணோம்னா, நம்மளை சுற்றி வந்துட்டு அது வந்துட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த குவிக் ஷாட்ஸ்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறன்றதை காட்டுறேன். இப்போ நம்ம குவிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்து எடுத்தாச்சு. ஸோ இதை வந்துட்டு இந்த எடிட்டிங் ஒர்க்கை வந்துட்டு இன்னும் சிம்பிளாகிறது தான் இப்போ நம்மளோட மெயின் டாஸ்க்கே. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஃபோனில் DJI Fly ஆப் வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இங்கே லெஃப்ட் சைட் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆல்பமை செலக்ட் பண்ண உடனே நீங்கள் எடுத்த எல்லா வீடியோஸும் அங்கே இருக்கும். நீங்கள் ட்ரோனில் இருக்கிற SD கார்டு எடுத்து மொபைலில் போட்டுட்டு அந்த ஒரிஜினல் வீடியோஸ், அதாவது ட்ரோனில் இருந்த ஹை ரெசல்யூஷன் வீடியோஸை நீங்கள் வந்து எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு எடிட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும்.
இப்போ ஆல்பம் செலக்ட் பண்ணுங்கள். ஆல்பம் செலக்ட் பண்ண உடனே வீடியோஸ்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் க்ரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ க்ரியேட்டுன்னு கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ இப்போது ஒரு டெம்ப்ளேட் வந்து சூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த 21 செகண்ட்ஸ் இப்போ வந்துட்டு இந்த 6 ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுவே காட்டும். இங்கே பாருங்கள் மேலே வந்துட்டு 6 ஷார்ட்ஸு, 8 ஷார்ட்ஸ், 4 ஷார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த 6 ஷார்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்கணும். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்த வீடியோஸ்லேருந்து ஒரு 6 ஷார்ட்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து 6 ஷார்ட்ஸ் இல்லையா, அதுவே வந்து சொல்லும் இங்கே ஆட் 6ன்னு இருக்குது. ஸோ இப்போ எடுத்த வீடியோஸில் 1 2 3 4 5 and 6 இப்போ 6 ஷார்ட்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ ஆட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் வந்துட்டு நீங்கள் எடுத்த வீடியோவை அதுவே வந்து எடிட் பண்ணிவிடும். இந்த பாருங்கள், நீங்கள் எடிட் பண்ணணும், எடுத்து கட் பண்ணணும், இது பண்ணணும், அதுவே வந்துட்டு பெஸ்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணிடும். இது பாருங்கள். இப்போ கடைசியில் இப்போ எண்டிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் DJI ஸ்டோரின்னு இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். எடிட் கொடுத்துட்டு குயிக்காக இப்போ உங்கள் சேனல் நேமோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடியோ இப்போ வந்துட்டு நான் என்னோடய vlogs அப்படின்னு போட்டுக்கிறேன். டன். இப்போ எடிட்டிங் அதுலேயே வந்துட்டு ஃபாண்ட்டு ஸ்மைலி எதனா வேணும்னா கூட போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நான் எடுத்த வீடியோ இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே போய் டன் கொடுத்தீங்கன்னா உடனே அந்த வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போது இது பார்த்தீங்கன்னா இது சேவ் ஆகிடுச்சு என்னோடய இதில். இப்போது இங்கே மெயின் ஸ்க்ரீனுக்கு போகிறேன், கேன்சல் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி புதுசாக டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு வரும் இல்லையா, வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து சிங்க் ஆகும்.
இந்த DJI மினியோட கான்செப்டே வந்துட்டு குயிக்காக ஃப்ளை பண்ணி குயிக்காக நீங்கள் வந்து வீடியோ ஷார்ட்ஸ் எடுத்து மொபைல்லே எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ட்ரோனோட செல்லிங் பாயிண்ட்டே. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட்டிங்கை வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணி அதே மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இப்போ இந்த யூடியூப் ஷார்ட்ஸோ இன்ஸ்டாகிராமுக்கோ இதுக்கெலாம் நீங்கள் இந்த வீடியோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்தது. ஸோ இந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் வராது. இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் நார்மலான எடிட்டிங் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும்னு இல்லை. ஸோ இந்த ஆப்பில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடிட்டிங்கை ஒன்றும் சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது DJI ட்ரோன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் போடுறேன். ஸோ மேற்கொண்டு நானும் இந்த ட்ரோனை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ புதுசாக ஏதாவது நான் கற்றுக்கிட்டேன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் ட்ரோன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் பண்ணி. ஸோ லாக்டவுன் கொஞ்சம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வ்ளாகிங்லாம் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு மேற்கொண்டு சிங்கப்பூரை சுற்றி காட்டுறேன். ஸோ பாய், டேக் கேர். அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும்.